வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஸ்லேபி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்லேபி மீன் 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பச்சையாக போட்டு அப்படியே அரைக்கணும், வணக்கலாம் வேண்டியதில்லை. தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன். சப்போஸ் அரைக்கிறப்ப சின்ன சின்ன துண்டு அதில் இருந்தால் கூட சாப்பிட்றப்ப செம டேஸ்டியாக இருக்கும். புளி 2 எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவ எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாம் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல தேங்காவை போடுறேன். தேங்காவோடைய தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழமும் பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி பழத்தையும் பூண்டையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய், தக்காளி பழம், பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுலேயே கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் பொடிகளை போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி தூள் வீட்டிலையே தயார் பண்ணது. சீரகம், மிளகெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. மிளகாயும் வாங்கி அரைச்ச பொடி பண்ணி வச்சுருக்கு. இதிலேயே வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாமே ஒன்றா அரைச்சி பச்சையாகவே அரைச்சிக்கணும். நான் நிறைய சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். டேஸ்டி சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்புகளுக்கு அகலமான பாத்திரங்களை வச்சா நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுத்து அரைச்ச வெந்தய பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூன் தான். வெந்தய பொடி வாசனை சூப்பராக இருக்கும். வெந்தயத்தூள் பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். நல்லா சிவக்க வதக்கலாம். வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த விழுதை 2 நிமிஷம் கிளறி விடலாம். மூடி போட்டு வைக்கலாம். நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக 2 நிமிஷம் வதக்கி விட்டாவே போதும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஊற்றலாம். புளித்தண்ணியை ஊற்றி தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விடலாம். மீன் குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கலக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். மீன் போட்டதுக்கு பின்னாடி அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். சூப்பராக கொதிச்சிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகவே ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு இப்படி தான் இருக்கணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டு மீனை போட்டுடலாம். இப்போ மீனை போட்டுடலாம். மீன் ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் வெந்தால் போதும். குயிக்காக வெந்துடும். செம டேஸ்டியாக இருக்கும். மீனை போட்டு லேசாக கலக்கி விடலாம். ரொம்பவும் கலக்கக்கூடாது. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. லேசாக கலந்து விட்டால் போதும். தலையெடுத்து பார்க்கலாம். கண் தெரியும். கண் வெளியே வந்திருந்தாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தழை போட்டு கலக்கி விடலாம்.
என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.